ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் நல்லபடியாக இருக்க நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஒடிசா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோட வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். இப்போது எல்லாருக்கும் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பூஜை பண்ண வந்து ஸ்கூலுக்கு தான் போகிறோம். பாப்பாவோட ட்ரெஸ்ஸு தான். தலை வந்து காய வச்சுருக்கேன். தலை குளிச்சேன். இன்னும் காய இல்லை. இங்கே அண்ணாலாம் இருக்காங்களா, அதனால தலையில் நான் துணி போட்டு தான் அண்ணா இப்போ கிராஸ் பண்ணி போயிட்டாங்க. இப்போ ஒரு பக்கத்து வீட்டு பொண்ணு கூட தான் நான் போக போகிறேன் பூஜை பண்ண. பாப்பாவோட அவுட்ஃபிட் பாருங்கள். இது வந்து ரேவதி அம்மா அமுச்சு விட்ட கிஃப்ட்டு, செயின், அதுக்கப்புறம் பாப்பாவோட வளையல் எல்லாமே நான் போட்டு விட்டுருக்கேன். பாப்பாவுக்கு பொட்டு வைக்க விடவே மாட்டான். எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் பொட்டு வச்சுருக்கேன். இதுதான் என்னோடய அவுட்ஃபிட்டு. பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம போகலாம். இப்போ மழை வர பெய்யுது, எப்படி போக போகிறோன்னு தெரியல. அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம் வாங்க. இதே நம்ம ஊர் தமிழ்நாட்டில் இருந்தால் கொழுக்கட்டைலாம் பண்ணி படைச்சி வச்சு இது பண்ணுவோம். நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். கொழுக்கட்டை சாப்பிட்ணும் ஆசையாக இருக்குது, ஆனால் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. மழை வர பேஞ்சிருக்குது. இன்னுமே எனக்கு வயிறு வலி சரியில்லை. கமலில் கூட ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க, மெடிசன் வாங்கி சாப்பிடு ஜெயா, வயிறு வலி சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்க்கா. இந்த கமலுக்கு நான் ரிப்ளை பண்ணியிருக்க மாட்டேன். ரிப்ளை பண்ணுறது கொஞ்சம் லேட்டாக உண்மையாலுமே என்னால் ஒன்றும் முடியல. சரி இன்றைக்கி போயிட்டு சாமியாவது கொஞ்சம் கும்பிட்டு வந்தால் மனசு திருப்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் கிளம்பி போயிட்டு இருக்கேன். நம்ம ஊரில் கொழுக்கட்டைலாம் பண்ணி நல்லா சாப்பிடுங்க. எல்லாருக்கும் இன்னொரு டைம் அகைன் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். என்னால் தான் நான் மிஸ் பண்ண முடியல. சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நல்ல மழை. இப்போ வந்து நம்ம ஸ்கூலுக்கு வந்துட்டோம். பாருங்கள் அவ்வளோ மழை. நாங்கள் வந்து அங்கே சித்தப்பா வீட்டில் கொஞ்சம் டைம் உட்காந்துட்டோமே. நிறைய மழை பெஞ்சிட்டு அதனால் உட்காந்துட்டு நாங்கள் போகிற டைமில் பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டாங்களே. நான் ரொம்ப அவ்வளோ மழையாக இருந்துச்சு. சரி காலெலாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அங்கே அடி பைப் இருக்கும், அங்கே போய் நான் கால் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். இது வந்து பக்கத்து வீட்டு பொண்ணு தான் வீடியோ எடுத்துகிட்டு தான். அந்த நம்ம ஊர் ஸ்கூல் வந்து ரொம்ப சின்ன ஸ்கூல் தான். 5வது வரைக்கும் தான் இருக்குது. அங்கே படிக்கிற பிள்ளைங்க ரொம்ப கம்மி தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இங்கே இருக்கிற குழந்தைங்க எல்லாமே ஹாஸ்டலில் போய் சேர்த்துடுவாங்க. ஏன்னா அப்பா அம்மா வேலைக்கு போவாங்க. இங்கே வேலையும் கம்மி தானே, கிடைச்ச வேலையை யூஸ் பண்ணி நம்ம குழந்தைங்கள வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காண்டி இங்கே இருக்கிறவங்க எல்லாமே ஒரு 3வது படிக்கக்குள்ளேயே குழந்தைங்கள போய் ஹாஸ்டலில் சேர்த்துட்டு எல்லாம் வேலைக்கு போயிடுவாங்க. அதனால நம்ம ஊர் பள்ளிக்கூடத்தில் வந்து ரொம்ப சின்ன ஸ்கூல் 5வது வரைக்கும் தான் இருக்குது. நாங்கள் போன டைம் பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டாங்க. எனக்கு ரொம்ப மழை பெஞ்சிட்டு இருந்துச்சா, அவங்க காலையிலேயே பூஜை பண்ணிட்டாங்க. எனக்கு வீட்லேயுமே கொஞ்சம் வேலை இருந்துச்சு. அதுக்கு மேலே லேட்டாக தான் எழுந்திரிச்சினேன். வயிறு வலி சரியாகாமல் இருந்துச்சு, அதனால் லேட்டாக தான் நான் எழுந்திரிச்சேனே. அதுக்கப்புறம் நான் எந்திரிச்சு குளிச்சுட்டு வீட்டில் மாமியார் தான் சாப்பாடெலாம் பண்ணி வச்சுருந்தாங்க. வயிறுல அன்றைக்கி போகலாமா போக வேண்டாமா அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருந்தோம். என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம போயிட்டு வந்துடும், ஒரு மனசாச்சும் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டோம். கிளம்பி குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. மழை விடாமல் பேஞ்சிக்கிட்டே இருந்துச்சு காலையிலேருந்து. ஒரு மழை அங்கேயும் உட்காந்து வந்தோமா, அதெல்லாம் மழை செம மழை. அதுக்கப்புறம் நாங்கள் வரத்துக்காட்டி எல்லாம் பூஜையும் முடிஞ்சிச்சு. அங்கே ரொம்ப குட்டியான பிள்ளையார் தான் வாங்கியிருந்தாங்க. ரொம்ப சின்ன விநாயகர் தான் வாங்கியிருந்தாங்க. அங்கே இருக்க பாருங்க, அதான் விநாயகர். நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி எடுத்த சரியாக தெரியல. ஏன்னா பூ நிறைய பூ வச்சு டெக்கரேஷன் பண்ணிட்டாங்களா, அதனால சரியாக தெரியல. இது வந்து பக்கத்து வீட்டு பொண்ணு நான் வீடியோ எடுக்க சொன்னவா, கேமரா அந்த சைடு ஆட்டி ஒரு மாதிரி பண்ணி விட்டா. சரி அட்ஜஸ்ட் பண்ணி இது பண்ணிடணும் சொல்லிட்டு எடுத்துட்டா வீடியோ. அப்புறம் நானுமே வீடியோ எடுக்கல, பாப்பா தூக்கி வச்சுட்டு இருந்தேன்னா. அதுக்கப்புறம் அப்படியே விட்டாச்சு. இவ்வளோதான் நம்ம ஸ்கூல் பாருங்கள். ஸ்கூலுக்குள்ளே தான் பூஜை பண்ணாங்க. இங்கே தான் உட்காந்து பூஜைலாம் பண்ணி எல்லாம் முடிச்சிட்டாங்க. இங்கே உட்காந்துருக்காங்க அண்ணாங்களாம் வந்து பிரசாதம் கொடுத்துருந்தாங்க பூஜை பண்ணி முடிச்சா பிறகு. நாங்கள் போனது லேட்டு தானே. அதுக்கப்புறம் எல்லா குழந்தைங்க வந்து பிரசாதம் வாங்க வந்தாங்களே. அதுக்கப்புறம் நான் எடுத்துகிட்டு போன தேங்காய் வந்து பக்கத்து வீட்டு தம்பி இருந்தால் தம்பி விட்டு நான் உடைக்க சொன்னேன். தம்பி உடச்சி அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டாங்களே. அந்த அண்ணா வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி எங்களுக்கு பாதி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பூஜை பண்ண தனியாக பொருள்லாம் வச்சுருப்பாங்கள்ல, அது எல்லாம் மிஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே சீக்கிரமாக இது பண்ணி சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாப்பா போய் சாமி கும்பிட்டு வந்து பாப்பாவுக்கு நான் பொட்டு வச்சு விட்டு இது பண்ணி விட்டேன். அவளை பாருங்கள் வாமிட் பண்ணிட்டாலே, கொஞ்சம் வாயில் அந்த ஏதோ வச்சுருந்தா இருக்குது, நல்லா ஒரு மாதிரி இதாகிட்டா. அதுக்கப்புறம் நாங்கள் இது பண்ணி முடிச்சுட்டு இங்கே வந்து ஸ்கூலில் வந்து உட்காந்து இவ்வளோதான் எங்கள் ஊர் பள்ளிக்கூடத்தில் இவ்வளோதான் குழந்தைங்களே, இதுக்கு மேலே இல்லை. ஏன்னா அது 5வது வரைக்கும் தான் இருக்குது. எல்லாமே போயிடுவாங்க. ஹாஸ்டலில் சேர்த்து விட்டனால யாரும் அவ்வளோவும் இல்லை. ரொம்ப சின்ன ஸ்கூல் தான். அதுக்கப்புறம் பூஜைலாம் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம வீட்டுக்கு தான் நம்ம போகிறோமே. காலையிலேயே போயிருந்தால் எல்லாமே பார்த்துருக்கேன். நைட்டு அதுக்கு மேலே ஒரு 2 மணிலேருந்து டிஜே சவுண்ட்லாம் வைப்பாங்க. ரொம்ப டிஜேலாம் வாங்கிட்டு போயிருக்கிறாங்களே. அது எப்போ நடத்துவாங்கன்னு தெரில. மழை வர பேஞ்சிட்டு இருந்துச்சா, நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். சொல்லியிருந்தாங்க நைட்டு நான் என்னையோட நம்ம பிள்ளையார் தண்ணியில் கரைக்கிறோம்ல, அன்றைக்கி தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வீட்டுக்கு வந்து இப்போ நான் காலைல சாப்பிடாம ரொம்ப பசி எனக்கு. இப்போ நான் சாப்பிட தான் போகிறோம். காலைல கொஞ்சம் சேமியா பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு சாம்பார் மாதிரி மாமியார் பண்ணி வச்சுருந்தாங்க. மாமியார் தான் பண்ணி வச்சுருந்தாங்க, 2மே நான் பண்ணல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ்